வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிருச்சு. 10 டீமுமே அவங்களுக்கான சூப்பரான ஸ்குவாட ரெடி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா ஐபிஎல் ஆரம்பிக்கும், சூப்பரா விளையாண்டு கப் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா இந்த பிளேயிங் 11 சீரிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து பாருங்க. மும்பை, ஆர்சிபி, சிஎஸ்கே மாதிரி டீம்ஸுக்கு போட்டிருக்கோம். மத்த டீம்ஸோட வீடியோவும் இதுக்கப்புறம் வரும். இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய வீடியோஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சோ அதுல முதல் வீடியோவா இது இருக்க போகுது. 10 டீமோட கேப்டன் யார் யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஆக்சுவலி ஒரு சில டீம்ஸ்க்கு ஆல்ரெடி கேப்டன்ஸ் இருக்காங்க. ஆனா ஒரு சில டீம்ஸ் லைக் ஒரு கேகேஆர், ஆர்சிபி, டிசி, அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி மாதிரி டீம்ஸ் கேப்டன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. சோ அவங்களுக்கு யாரு கேப்டன் ஆக வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இப்ப யாரு கேப்டனா இருக்கா அப்படிங்கறத பத்திலாம் இந்த வீடியோல பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் 2024ல ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸை கேப்டன்சி பண்ணாரு. ஜிடில இருந்து அவர் ட்ரேட் பண்ணி எடுத்துட்டு கேப்டன்சி கொடுத்தாங்க. பட் ஆனா அது நிறைய மும்பை ஃபேன்ஸுக்கே பிடிக்கல. ஒரு மாதிரி அவங்க மறக்கக்கூடிய சீசனா அந்த 2024 சீசன் அமைஞ்சிருச்சு. ஆனா மறுபடியும் அவரை பேக் பண்ணி இந்த வருஷமா அவரை கேப்டனா மாத்துறாங்க. அப்கமிங் சீசன்லயே அவர் தான் கேப்டனா இருக்க போறாரு. பட் ஆனா போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் இருக்காதுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. மனுஷன் அவரோட லைஃப் ஆஃப் ஃபார்ம்ல இருந்துகிட்டு இருக்காரு. அவங்களோட டீமும் ரொம்ப பயங்கரமா செட் ஆயிருச்சு. ஆல்ரெடி அவர் ஒரு ப்ரூவன் கேப்டன் வேற. ரீசன்ட் டைம்ஸ்ல இந்தியன் டீம் T20லயே அவரோட கேப்டன்சி இழந்திருக்காரு. அதுவே ஒரு காண்டுல இருப்பாரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் பதில் சொல்றேன்டா அப்படிங்கிற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ஆட போறாங்க. இவரோட கேப்டன்சி இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது ருத்ராஜ் கெய்க்வாட் சிஎஸ்கே கேப்டன். எம்எஸ் தோனி மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த லீடர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா 2024ல வாங்கினாரு. ருத்ராஜ் கெய்க்வாட்டோட கேப்டன்சி கீழே சிஎஸ்கே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வாட்டி முடிவு பண்ணிருக்காங்க. நிறைய ஃபியூச்சர் திங்க நோக்கி தான் போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தோனி இன்னமும் டீம்ல இருக்காரு. அவரை ரீடைன் பண்ணிருக்காங்க. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உதவும். பட் ஹைக்வாட் ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா பேட்டிங்ல இது வரைக்கும் சிஎஸ்கேல இருந்திருக்காரு. ஒரு லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் கேப்டனா அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத பார்க்கலாம். இதை தாண்டி சையத் முஸ்தக் அலி மாதிரி இந்தியாவோட T20 ஸ்குவாட்ல கூட ஒரு வாட்டி அவர் கேப்டன்சி பண்ணாரு. ஒரு ப்ராமிசிங்கான கேப்டனை தான் உருவாக்கி இருக்காங்க சிஎஸ்கேன்னு எல்லாரும் நம்புறோம். பட் போக போக தான் அதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்தபடியா எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ். பேட் கமின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் ஓட கேப்டன் அப்படிங்கறத அவங்க சைடுல இருந்து அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஐபிஎல் 2024 ஒரு பயங்கரமான இம்பாக்ட்ஃபுல் லீடர்ஷிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம பார்த்தோம். எஸ்ஆர்ஹெச் பாத்தீங்க அப்படின்னா ஃபைனல் போனாங்க. கொல்கத்தாவோட அந்த ஃபைனல்ல தோத்துருந்தாங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் விளையாண்ட விதமா இருக்கட்டும், அவங்களோட அப்ரோச்சா இருக்கட்டும், கடந்த ஃபியூ இயர்ஸ்ல அவங்க போட்ட எல்லா விதையுமே முளைச்சு நின்னுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பேட் கமின்ஸ். ஏன்னா ஆஸ்திரேலியன் டீம்ல ரொம்ப நல்லா பண்ணிட்டு அந்த நம்பிக்கையில தான் அவர் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க. பட் அவர்கிட்ட ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஏன்னா அவர் ஒரு வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன்ங்கிறதெல்லாம் தெரியும். ஆனா இங்க ஐபிஎல் மாதிரி எப்படி ஒரு டோர்னமெண்ட் நல்லா பண்ண போறாருன்னு நினைச்சப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் கேம்பெயினா அதை முடிச்சாரு. அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. நான் எங்க வேணாலும் போனா பொழைச்சு பண்ணா அப்படிங்கறத அவர் காட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷமா அவரை நம்பி பேக் பண்ணிருக்காங்க. குறிப்பா ரீடைன் பண்ணிருக்காங்க. கேப்டனாவும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமை இன்னமும் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. பேட்டிங்ல டிபெண்டபிளா இருக்கிற டீமா அது மாறிடுச்சு. இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. போன வருஷம் ஐபிஎல் ரொம்ப 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 ஜாலியா ஒரு என்டர்டைன்மெண்ட் கேமா மாறினதுக்கு காரணமே எஸ்ஆர்ஹெச் தான். இந்த வருஷமும் அதை பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்புவோம். அதுக்கு அடுத்தபடியா சுக்மன் கில் ஃபார் ஜிடி. எப்படின்னா ருத்ராஜுக்கு ஒன்னு சொல்லணும், அதே தான் சுக்மன் கில்லுக்கும். சின்ன பையன், அந்த பையன் குஜராத் டைட்டன்ஸோட கேப்டனா லாஸ்ட் இயர் அறிவிச்சாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா அவரோட கேப்டன்சி மேல நிறைய பேருக்கு வருத்தங்கள் தான் அப்படின்னே சொல்லலாம். ஆனா ஆக்சுவலி ஒரு சின்ன பையன் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை கேப்டன்சி பண்றப்போ அப்படிதான் இருக்கும். போக போக தான் அது எல்லாமே செட் ஆகும். அதுவும் ஹர்திக் பாண்டியா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி கொடுத்துட்டு போன ஒரு பிரான்சைஸை எடுத்து லீட் பண்ணி திருப்பி சக்சஸ்ஃபுல்லா மாத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த வாட்டியும் அவருக்கு தான் பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொடுப்பாங்க. கூட ரஷீத் கான் மாதிரி, இப்போ ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் அவருக்கு ஒரு டர்ன் அரவுண்டா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா அவரோட பேட்டிங்கோட குவாலிட்டி மாறி இருக்கு. அண்ட் அவரும் as a பிளேயரா நிறைய இன்வால்வ் ஆயிருக்காரு. கொஞ்சம் மெச்சூரிட்டியும் வந்திருக்கும் கண்டிப்பா. சோ இது எல்லாத்தையும் வச்சே ஒரு ஐபிஎல் சக்சஸ் நோக்கி போவாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் கேஎல் ராகுல கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாய் கொடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் 2025 ஆக்ஷன்ல எடுத்தாங்க. அவரோட இன்க்ளூஷன் ஒரு சிக்னிபிகன்டான மூவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய டீம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு போட்டி போட்டாங்க. ஒரு கேகேஆர் மாதிரி, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மாதிரி, ஈவன் தோ சென்னை கூட பிட் பண்ணாங்க. ஏன்னா அவரோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பட் 14 கோடி ரூபாயே கேஎல் ராகுல எடுத்தது ஒரு ஸ்டீலான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ரூவன் ஐபிஎல் ட்ராக் ரெக்கார்ட் அவர்கிட்ட இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட 4600 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காரு. 4 செஞ்சுரி ஐபிஎல் வச்சிருக்காரு. ஒரு
வேல்யூபிள் அசெட்டா கண்டிப்பா டெல்லி கருதுவாங்க. சோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் தேவை அப்படிங்கிறதுனால KL ராகுல கேப்டனா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஒவ்வொரு டீம்லயும் கேப்டனோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 18ல இருந்து 20க்கு மேல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆப்வியஸ்லி KL ராகுலுக்கு இன்னமும் நிறைய பேர் பிட் பண்ணி ஒரு 20-22 வரும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிச்சோம். ஆனா 14 கோடி ரூபாய்க்கு அவர் தூக்குனது அப்படிங்கிறது செமையான மேட்ரு. ஆனா அவரோட லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் போர் ஸ்டார்ட்டா தான் இருக்கு. எஸ் LSG வந்து ஒரு தடவை குவாலிஃபை ஆக வச்சிருக்காரு. பட் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கேம் அதனால பாதிக்கப்படுங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் இன்னொரு ஒரு டாக் வேற போயிட்டு இருக்கு. அக்ஷர் பட்டேல் மேபி டெல்லியோட கேப்டன் ஆகுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் அவரை பேக் பண்ணாங்க, ரீடைனே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் KL ராகுலா அக்ஷர் பட்டேலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா ரிஷப் பண்ட் LSG கேப்டன். ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயரா இந்த IPL 2025ல மாறி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்டரி ஆஃப் IPLலயே இவர் தான் அதிக அமௌண்ட்டுக்கு விலை போன ஒரு பிளேயராவும் மாறி இருக்காரு. தி ஹையஸ்ட் பிட் 27 கோடி ரூபாய் இவருக்கு கொடுத்து எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை கேப்டனா மாத்தணும் அப்படின்ட்டு தான். ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல. நிக்கோலஸ் புரானா ஆல்ரெடி 20 கோடிக்கு மேல கொடுத்து அங்க பேக் பண்ணதே கேப்டன்சிக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு பிட்ட போட்டு எடுத்துட்டு போனது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மூவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் பண்ட் அங்க போயிருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் வந்து LSG லீட் பண்ணுவாரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய கீ ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிறைய சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்காரு. பட் KL ராகுலுக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் டீமை கொண்டு போயிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் டீம்ல உள்ளவங்க விளையாடணும். அதனால வந்து பார்க்கலாம் ஒரு நியூ லுக் ஆஃப் பாண்ட் இருக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க டீம்ல நல்ல பிளேயர்ஸ் இப்ப இருக்காங்க. மேபி அதை வச்சு கரெக்டா யூஸ் பண்ணாரு அப்படின்னா டெஃபினெட்லி வந்து LSG மேபி மேல போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ரிஷப் பண்டோட மார்க்கெட்டும் பயங்கரமா எகிறதுக்கும் அஸ் கேப்டனா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் இந்தியன் டீமை மேபி லீட் பண்றதுக்கு ஃபியூச்சர்ல கூட அது வந்து சான்சஸ் வழிவகுத்து கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்ரேயஸ் ஐயர் பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன். எஸ் ரிஷப் பண்ட்டுக்கு தான் அவங்க IPL ஆக்ஷன்ல போவாங்க அப்படின்னு யோசிச்சப்போ ஸ்ரேயஸ் ஐயரை கிட்டத்தட்ட 26.75 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தது எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? கேப்டனா மாத்துறதுக்கு தான். செகண்ட் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் IPL ஹிஸ்டரி அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயரோட லீடர்ஷிப் வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அண்ட் அதே நேரத்துல சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஒரு கேப்டன் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த IPL 2024 வின் பண்ணி கொடுத்த ஒரு கேப்டன். அதுவும் வந்து KKR டீம் பயங்கரமா லீட் பண்ணாரு அவரு. பேட்ஸ்மேனா கொஞ்சம் போர் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல சையத் முஸ்தக் அலி கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் கேப்டனா ரொம்ப நல்ல கேப்டன் அப்படின்னே வந்து சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்கமிங் சீசன்ல அப்படிங்கறத பத்தி. அதுக்கு அடுத்தபடியா சஞ்சு சாம்சன் ஃபார் RR. சஞ்சு சாம்சன் தான் வந்து RRோட கேப்டனா வந்து கன்டினியூ பண்ணுவாரு. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு கேப்டன்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா கடந்த ஃபியூ இயர்ஸ்ல என்னதான் ராஜஸ்தான் கப் அடிக்கல அப்படின்னாலுமே அஸ் a கேப்டனா அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. டீமாவும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. நிறைய யங் டேலண்ட்ஸ் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சஞ்சு சாம்சனோட லீடர்ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூஷியலான கைடிங் அப்படின்னே நான் சொல்லுவேன். எஸ் ஆப்வியஸ்லி நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்கலதான், அதையும் நம்ம ஒத்துக்கணும். ஆனா ஒரு டீம் கடந்த ஃபியூ இயர்ஸாவே ரொம்ப நல்லா பண்ண வச்சிருக்காரு. மார்க்கெட் லெவல் அதிகரிச்சிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. எப்படி சொல்றேன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி RR அப்படிங்கறதெல்லாம் வந்து பெரிய டீமாலாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்ப RR வந்து அவங்க ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் காம்படிட்டரா இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரியும். எஸ் இன்னமும் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் அதுதான் நடக்கல. ஆனா RR அந்த இடத்தை பிடிச்சு வந்துட்டாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சஞ்சு சேட்டன் தான். சஞ்சு சேட்டன் தான் அங்க IPL 2025 லீட் பண்ண போறாரு. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல சையத் முஸ்தக் அலில ஒரு டிப் இருந்துச்சு. ஆனா மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா KKR பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய நியூஸஸ் போகுதுங்க. அஜிங்கியா ரஹானே கேப்டன்சி பண்ணுவாரு, அவரு பண்ணுவாரு, இவரு பண்ணுவாருன்னு. பட் ஐ அம் டேம் ஷூர் வெங்கடேஷ் ஐயர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. எஸ் வெங்கடேஷ் ஐயரை அவ்வளவு போட்டி எடுத்ததுக்கு காரணமே அதுதான். அவங்க வந்து அடுத்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளேயரை பார்த்துட்டாங்க. அவரை தான் அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு வச்சிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஒரு பிளேயருக்கு கிட்டத்தட்ட லைஃப் கொடுத்ததே KKR அப்படின்னே சொல்லலாம். அது அவரே சொல்லியிருக்காரு. 23.75 கோடி ரூபாய் கொடுத்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்னா கேப்டனா மாத்துறதுக்கு மட்டும்தான். எஸ் அஜிங்கியா ரஹானே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர் தான். பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பேக்கப் ஆப்ஷனா தான் எடுத்திருப்பாங்க. வெங்கடேஷ் ஐயர் தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் தோ வந்து லாஸ்ட் இயர் வைஸ் கேப்டனா அவர் இருந்திருக்காரு. ஏன்னா நிதிஷ் ராணாவோட அப்சன்ஸ் இருந்தப்போ வெங்கடேஷ் ஐயர் தான் வைஸ் கேப்டனா இருந்தாரு. சோ அதனால இந்த வருஷத்துல இருந்து அவர் கேப்டனா மாற போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். இது மாதிரி என்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கறதையும் கேளுங்க. உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் RCB. ஃபேப் டு பிளிஸ் தான் லாஸ்ட்
இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கேப்டன்சி பண்ணாரு. ஆக்ஷன்ல அவரை வந்து எடுக்கல. கேஸ் ஆப்வியஸ்லி அவரை விட்டுட்டாங்க. இப்ப எடுத்திருக்க பிளேயர்ல யாரு கேப்டன் அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆனா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா விராட் கோலி தான் திருப்பி லீடர்ஷிப் குவாலிட்டியை எடுக்க போறாரு, அவர் தான் கேப்டன்சி பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க. 2013ல இருந்து 21 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டனா இருந்தாரு ஆர்சிபிக்கு. நிறைய நல்லாவும் விளையாண்டு கொடுத்தாரு. ஒரு சில மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. குறிப்பா அதுல 2016ல ஃபைனல் போனது ஒரு சூப்பரான மூவ் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2021 காலகட்டங்கள்ல இல்லங்க நான் இதுக்கப்புறம் வந்து T20 கேப்டனாவும் இல்ல, ஐபிஎல் கேப்டனாவும் இல்லங்கிற மாதிரி அறிவிச்சாரு இல்லையா. சோ மேபி திருப்பி அவரை எடுத்துட்டு வந்து டீமை ரிடெம்ஷன் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்கங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ அவங்க அந்த மூவ் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி ரஜத் பட்டிதார் மாதிரி ஒரு பிளேயரை அவங்க கேப்டனா மாத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேபி அதனால கூட அவரை பேக் பண்ணியிருந்திருக்கலாம். கேஸ் ரஜத் பட்டிதார் சையத் முஸ்தக் அலில கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நல்ல பிளேயர், ஒரு யங் டேலண்ட். எப்படி ஒரு கில்லு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ருத்ராஜ் எல்லாம் நம்ம சொல்றோமோ, ஒரு சஞ்சு சாம்சன் எல்லாம் சொல்றோமோ அந்த கேட்டகரியில இருப்பாரு. நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நோக்கி போறாங்க அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி வந்து ட்ரை பண்ணலாம் ரஜத் பட்டிதாரை. பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.